நீங்களும் சரி நானும் சரி கரெக்டா ஒரு 15 நாளுக்கு அப்புறம் தான் ஸ்கூல் காலேஜ்க்குலாம் போறோம். நேத்து ஏற்காடு போயிட்டு வந்ததுல இருந்து செம்ம டயர்டு. காலைல ஏஞ்சிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏஞ்சேன். ஜெஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு காலேஜ் போறதுக்கும் ரெடி ஆயிட்டேன். பட் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் இனி காலேஜ் போகாத அப்படின்னு. யார் சொல்ற பேச்சை கேட்கலனாலும் இவன் சொல்ற பேச்சை கண்டிப்பா கேட்டாகணும். அதனால லீவ் போட்டேன். நேத்து அப்பா கிட்ட ஏற்காடு போறது முன்னாடியே சொல்லியிருந்தேன், செடிக்கெல்லாம் கரெக்டா தண்ணி ஊத்தி வச்சிருங்கன்ட்டு. அவர் அந்த வேலையை கரெக்டா பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் இன்னைக்கு காலையில வேலையை ஊத்தி வச்சிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து மண்டிக்குள்ள அலசல போட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். உடம்பு இப்படி ஆனது முக்கியமான காரணமே நேத்து ஃபுல்லா ஒழுங்கா தண்ணி குடிக்காம இருந்ததால் தான். அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தா நம்மளுக்கு ஒரு கால் வந்தது. என்னடா எடுத்து பேசினதோ கொரியர் வந்திருக்கு போல. எனக்கு ஒரே சந்தேகம், நம்ம தான் எதுவுமே ஆர்டரே பண்ணலையே, அப்புறம் எப்படி வந்திருக்கும். கொஞ்சம் டீப்பா விசாரிச்சு பார்த்த பிறகு தெரிஞ்சது நம்ம அம்மா ஏதோ ஆன்லைன்ல செடி ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த செடி இப்போ வந்து லேண்ட் ஆயிருக்கு. இதோட பேர்ல என்னன்னு தெரியல, ஆனா பாக்குறது கொஞ்சம் அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாயங்காலமா திரும்பவும் பாடி ஹைட்ரேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ கமிங் டு த மெயின் பாயிண்ட். உங்க நண்பன் இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன். அதுக்காக நம்ம ஜெர்சி பேண்ட் சட்டை எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வைக்கணும். இன்னும் சிலது வேற வாங்க வேண்டியதா இருந்ததா, அதையும் போயிட்டு கடையில பக்காவா வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே நண்பர்களே, இப்போ ஒரு விஷயத்த சொல்றேன். அடுத்து திரும்பவும் எப்போ வீடியோ வரும்னு தெரியாது. ஒரு வாரம் ஆகலாம், இல்ல 10 நாள் ஆகலாம். அது நான் போற இடத்துல போற ரொட்டீனுக்கு அடாப்ட் ஆகிறத பொறுத்து சீக்கிரமாவே வீடியோவோட திரும்ப வரதுக்கு ட்ரை பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ரியாஸ் பிசிகா.